மேரேஜ் நடந்து ஒரு 15 நாள் பக்கம் இருக்குங்க. ஒரு திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நம்ம சம்மந்தி ஃபோன் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு வர முடியுமாங்கிறாரு. ஏனுங்கண்ணே, இல்லை கொஞ்சம் அர்ஜென்ட்டு, நீங்கள் குயிக்காக வாங்கினாங்க. அப்போ நானும் வீட்டில் 2 பேரும் புறப்பட்டு போகிறபோது பாப்பா நின்றுட்டு இருந்தா, இவங்க 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அவர் எங்ககிட்ட வந்து எதுவும் பேசாமல் பொண்ணுகிட்ட, அதான் அப்பா அம்மா வந்துட்டாங்கல்ல, சொல்லு, எங்கள் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டாக சொல்லு, பையன் என்ன பிரச்சனை பண்ணுறான் சொல்லு, நாங்கள் என்ன உனக்கு தொந்தரவு பண்ணுறோம் சொல்லுன்னு சொல்லி அவராக தான் பேசிகிட்டே இருக்கார் ஈஸ்வரமூர்த்தி. அப்போ பாப்பா வந்து தலை குத்தி நின்றுட்டு ஒன்றுமே பேசலை. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து 3 பேக் வச்சுருந்தான். சரிங்க, ஏன்னா நைட் அன்டைமு, ரெண்டாவது ஏதோ இப்போ சொல்ல முடியாத சுச்சுவேஷனுக்கு எதாக இருந்தாலும் நாங்கள் காலையில் பேசிட்டு நம்ம எதாக இருந்தாலும் டிசிஷன் எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி போட்டு பேக் எங்கேயும் வச்சுட்டு பாப்பா மட்டும் கூப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து பையன் வந்து அடுத்த நாள் காலையிலே வந்துட்டான். அப்படி அப்போ நாங்கள் என்ன நினச்சிட்டோம், சரி ரைட்டு, ஏதோ பெரிய பிரச்சனை இல்லையாட்டுக்கு, ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை. ஒரு 2 நாள் கழிச்சு தான் நான் வந்து பாப்பா வந்து அப்போ வந்து கவின் வந்து வெளியில் போயிட்டாடி. அப்போ தான் கேட்குறேன். அப்போ தான் வந்து பாப்பா சொல்கிறா, இல்லைப்பா அது உங்கள்கிட்டையும் பேச முடியாது, அம்மாட்டையும் பேச முடியாது, நான் அத்தையை வர சொல்லுங்கள், அத்தைகிட்டையும் பேசுங்க. அடுத்த நாள் நான் கூப்பிட்டு சொன்னதுக்கு அடுத்த நாள் காலையில் வர்றாங்க. நான் வந்து வெளியில் போயிட்டு அப்போ வீட்டில் ஒய்ஃபு பாப்பா 2 பேரும் தான் இருந்திருக்காங்க. வந்து விசாரிக்கிறப்போ ரித்துக்குட்டியும் சித்ராதேவியும் உள்ள ரூமில் போய் ரதனியா ரூமில் போய் பேசுகிறாங்க. 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே பேசுகிறாங்க. பேசிட்டு வெளியில் வந்து பாப்பா எல்லாம் வெறுத்து எங்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீ தவறு நடக்காது, அதாவது ஏதோ சம் இன்சிடென்ட், இனிமேல் அந்த இப்போ வரைக்கும் உங்களுக்கு அது என்ன பிரச்சனையும் தெரியாதுங்க. அது எப்போ தெரியுதுன்னா, பாப்பா இறக்கறதுக்கு சாட்டர்டே முந்தின நாள் ஃப்ரைடே 27ஆம் தேதி நைட்டு தான் டோட்டலாக எல்லாமே வந்து சொல்கிறான். ஏன்னா அப்போ வந்து அவள் வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டான். இனிமேல் வந்து அங்கே வேண்டாம், என்னால் வாழ முடியாதுங்கிற ஆப்ஷன் வந்து எடுத்துட்டான். அதனால எங்கிட்ட சொல்கிறா. அப்போ